பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. நீங்களும் நானும் தேவனிடத்தில் தெரியப்படுத்த போகிறோம். நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது 2ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய போகிறது என்று. நீங்களும் நானும் இந்த ஜெபத்திற்கு ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் வேண்டும். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு அதிசயங்களை செய்கிறவர், நம்மை வாழ வைக்கிறவர், நம்முடைய தேசத்தை ரட்சிக்கிறவர், நமக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்யக்கூடிய வல்லமை படைத்த தேவனாயிருக்கிறார். வல்லமை படைத்த தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கேளுங்க. ஆண்டவரே, ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறதுமா இருக்குது என்று சொன்னவரே, ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் செய்கிற ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய செவிகள் கவனிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பீராக. கொடுப்பீராக ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடும் ஆண்டவரே. முதலாவது, கர்த்தர் சிருஷ்டித்த இந்த முழு உலகத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எதற்காக சொல்லுங்களேன்? முழு உலகத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏன்னா இது சிருஷ்டித்தது யாரு? நம்முடைய தெய்வம். நம்முடைய தெய்வம். எந்த புத்தகங்களிலும் வானம் எப்படி உண்டானது, பூமி எப்படி உண்டானது, மனிதர் எப்படி உண்டானான் என்று உலகத்தில் பல வேதங்கள் இருந்தாலும் அந்த வேதங்களிலே சொல்லப்படவில்லை. சத்திய வேதமாகிய பரிசுத்த வேதத்தில் மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. அதனால் நம்ம இந்த உலகம் முழுவதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உண்மையாக சொல்லணுன்னா, நீங்களும் நானும் எவ்வளவோ ஃப்ரீயாக இந்த மாதிரி மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி ஜெபம் பண்ண முடியுது. உலகத்தில் எத்தனையோ மூலைகளிலே இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. ரெண்டாவது, உலகத்திலே எத்தனையோ இடத்துல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஜனங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்களும் நானும் ஏதோ கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக பாரத்தோட கண்ணீரோடு அவர்களுக்காய் ஜெபிக்க முடியும். முடியுமா? முடியாதுங்களா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க மற்றவங்களுக்காய் ஜெபம் பண்ணுறதுக்கு? நம்ம உலகத்துக்காய் ஜெபம் பண்ண எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? எவ்வளவு பயங்கரமான டெரரிசம் உலகத்தில் இருக்குது தெரியுங்களா? நம்ம தேசத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் பயங்கரமான டெரரிசம் இருக்குது. டெரரிசம் பண்ண தெரியும்ல? என்ன சொல்லலாம் தெலுங்குல, தமிழில் என்ன சொல்கிறது? தீவிரவாதம். தீவிரவாதம் ஏதோ நமக்கு தெரிஞ்சது நம்ம தேசத்தில் நார்த் இந்தியாவில் போனால் ஊழியம் செய்ய முடியாது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் உலகம் முழுவதும் பயங்கரமான தீவிரவாதம் இருக்கிறது. எனவே எத்தனையோ பேர் ஒன்றுமே தெரியாமல் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. விசேஷமாக நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, நம்ம இஸ்ரேல் தேசம் எருசலேமில் தொடர்ந்து ஏதோ ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. நானும் இஸ்ரேல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, திடீர்னு நாங்கள் புறப்பட்டு பாதி தூரம் வந்த பிறகு வண்டியெல்லாம் நிப்பாட்டாங்க. இனி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாக பாம் பிளாஸ்ட்டு. இனி நீங்கள் முன்னாடிக்கு போனீங்கன்னா சுற்றுவாங்க அப்படின்னு சொன்னோடனே
இனி திரும்பி ரூமுக்கும் போக முடியாது, முன்னாடிக்கும் போக முடியாத நிலையில் தெரியாத ஊரில் உயிர் பயம் எவ்வளோ. அன்றைக்கி தான் தெரிஞ்சு நம்மளுக்கு உயிர் இவ்வளோ முக்கியமா அப்படின்ட்டு. அது வரைக்கும் தெரியல, கேர்லெஸ்ஸாக சுற்றிக்கிட்டே இருந்தோம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசம் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக சமாதானத்தால் நிறையணும். உலகம் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். அவரை அறிந்து கொள்ளுகிற, அவர் ஒருவர் தான் தெய்வம் என்று அறிந்து கொள்ளுகிற நாட்களுக்கு கர்த்தருடைய வருகை இருக்க போது. எனவே உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க உலகத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். அப்பா, நீங்க இந்த உலகம் முழுவதும் சிருஷ்டித்தீங்க ஆண்டவரே. இத்தனை தேசங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரையா, விரலிலே அல்லப்பா, கணக்கில் கூட இட முடியாத அளவுக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் எதற்கு பிறந்தோம் எதற்கு மரிக்கிறோம் என்று தெரியல. தேசத்துல எத்தனையோ இடத்துல பஞ்சம், உலகத்துல எத்தனையோ இடத்துல பஞ்சம், சோத்துக்கு கூட வழி இல்லாம உலகத்துல எத்தனையோ பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. உலகத்தில் இருக்க வியாதிகளை பார்த்தா பயமா இருக்குங்க. எவ்வளோ கொடிய வியாதிகள். நீங்களும் நானும் சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம். நமக்கு சின்ன காய்ச்சல் சளி வந்தால் தாங்க முடியல. ஆனால் தேசத்தில் எவ்வளோ கொடிய வியாதி இருக்கிறது தெரியுமா? ஜோமனுங்க ஆண்டவரே, எங்கள் உலகத்தை முழுவதும் ரட்சிங்க ஆண்டவரே. எங்கள் உலகத்தில் ஒரு ஆத்துமா கூட சுவாமி நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. உலகம் முழுவதும் ரட்சிப்பீராக. டெரரிசம் ஒளிஞ்சு போகட்டும். உலகத்தில் டெரரிசம் இருக்கவே கூடாது. உலகத்தில் டெரரிசம் இருக்கவே கூடாது ஆண்டவரே. டெரரிசம் இருக்கவே கூடாது. டெரரிசம் இருக்கவே கூடாது. உலகம் முழுவதும் ரட்சிங்க ஆண்டவரே. உலகம் முழுவதும் சமாதானம் இருக்கட்டும். உலகம் முழுவதும் பாதுகாப்பு இருக்கட்டும். உலகம் முழுவதும் சுவாமி உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. சோமாலியா போல நாட்டில் சாப்பாடு இல்லைங்க, தண்ணி இல்லைங்க, வறட்சி இல்லைங்க. உங்களுக்கு சொல்லவா, இது ஒரு பக்கம் இருந்தா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழிந்தது போல இன்னைக்கும் சில இடங்களில் கர்த்தர் மன்னாவை பொழிந்திருக்கிறார். நம்ம ஜோமனோ உலகம் முழுவதும் கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்குவாராக. உலகம் முழுவதும் எழுப்புதல் வரட்டும். உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களும் ரட்சிக்கப்படட்டும். உலகம் முழுவதும் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ரெண்டாவது நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு ஒரு போன மாதத்தில் ஒரு 40 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பியை சந்தித்தேன். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட விதத்தை கேட்கும் பொழுது உண்மையாக எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. என்னென்னா, அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் டெய்லி ஓயாமல் விளையாட போவாங்களாமா கிரிக்கெட்டு. எல்லாரும் இவனுங்களுக்கு வேலைக்கும் போக மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாமா. நான் சொல்கிறேன், அந்த தம்பி பார்த்திங்கன்னா நல்ல வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவனார, பல கோடி சொத்துக்கு அதிபதி அந்த பையன். இவன் கூடவே ஒரு பையன் இருந்திருக்கான், நம்மளை போல் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன். இவங்க டெய்லி கிரிக்கெட் விளையாட போவாங்களாம், விளையாடிட்டு வந்துகிட்டே இருப்பாங்களாமா. இவன் ஒரு நாள் கூட அவனுக்கு இயேசுவின் அன்பை குறித்து சொல்லலையாம். அப்போ இவன் கேட்டிருக்கான், நான் நிறைய நாளாக உனக்கு பழக்கண்டா, மற்றவங்கெல்லாம் வந்து இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னா. அவன் சொன்னான், நான் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன், நான் இயேசுவாக வாழ்ந்து உனக்கு இயேசுவை காட்டணும்னு நினச்சேன் அப்படின்னா. நாம அல்லேலூயா. அப்போது அந்த வார்த்தை இவனுக்கு கேட்டதுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. இந்த வேர்டு சைலண்ட்டாக விட்டுட்டுருக்கான். இவன் எதுவும் கட்டுக்கலை, அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் திடீர்னு இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கிறிஸ்தவ பையனுக்கு ஒரு நல்ல பழக்கமாக, ஜபம்னா ஓடிடுவானா. எங்கேருந்து அவங்க பேரண்ட்ஸு அவங்க சர்ச்சில் பாஸ்ட்டு ஃபோன் பண்ணால் வெள்ளாட்டை விட்டு போட்டு பேட்டிங் ஆடிட்டு இருந்தாலும் ஃபோன் வந்துச்சுன்னா பேட்டு வச்சுட்டு பாஸ்ட்டுக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிட்டு பேட்டிங் வச்சுட்டு ஓடி போயிடுவோம். நம்ம
சர்ச்சைன்னா அவ்வளோ பிடிக்கும், ஆண்டவர்னா அவ்வளோ பிடிக்குமா? ஒரு நாள் இவனுடைய வண்டியில் பெட்ரோல் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கான், இந்த பணக்கார நண்பன் இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட டே நீங்கள் விளையாட்டே இருங்க, அரை மணி நேரம் சர்ச்சில் ப்ரேயர் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், என் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா சரி கொண்டு போனானா. இவன் பைபிள் மறந்துட்டு போயிட்டுருக்கான், இவன் வண்டியில் இருந்த பைபிளை. இவன் போயிட்ட பிறகு அந்த பணக்கார நண்பன் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த தம்பி என்ன பண்ணியிருக்கான், சும்மா அப்படியே வந்து இவன் பைக்கு மேலே சாஞ்சி உட்காந்துட்டு அப்படியே சும்மா கை வச்சுருந்துருக்கான். முன்னாடி பேகுக்குள்ளே என்னன்னா பைபிள். இந்த பைபிளை கையில் எடுத்திருக்கான். இவன் ஜபம்னா எவ்வளோ விளையாட்டு இருந்தாலும் எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஓடி போயிடுறானே. இந்த பைபிளில் என்னதான் இருக்குது, இந்த பைபிளில் என்னதான் இருந்திருக்கு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து சும்மா ஓப்பன் பண்ணலான்ட்டு அப்படியே பைபிள் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ண உடனே பிரசங்கி புத்தகத்தில் டக்குன்னு ஒரு வேர்டு என்னன்னா வாலிபனே அப்படின்னு தொடங்கியிருக்கு. என்னங்க? ஆமாம், எல்லாரும் சொல்லுங்க. அவ்வளோதான். அந்த வேர்டை படித்தோடனே நான் வாலிபன் அப்படின்றது பைபிளுக்கு எப்படி தெரியும் தோணுச்சான். என்னதுங்க? நான் வாலிபன் அப்படின்றது பைபிளுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்ட்டு இவன் டக்குன்னு பைபிளை மூடி வச்சுட்டு இருந்திருக்கான். அவனுக்கு சாயந்தரம் வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருக்கானா, இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னதுங்க? வாலிபனே என்ற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. வீட்டுக்கு போயிருக்கான், சத்தம் கேட்டே இருக்கான். படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாலும் முழிச்சிருந்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான், வாலிபனே வாலிபனே வாலிபனே. இவன் ஒன்றுமே புரியலையா. அப்போ இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டிருக்கான், டே எனக்கு இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்ருக்கு என்னடா அப்படின்னு சொன்னால், அவன் சொல்லியிருக்கான், நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்டா, உனக்கு பூமியில் சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமாடா நிறைய சாமி இருக்குன்ட்டு. நான் சொல்கிறேன், நீ ஏன் சாமியோ உன் சாமி எந்த சாமியும் வேணாம், உலகத்தில் ஏதாவது ஒரு சாமி இருந்தால் கண்டிப்பாக பேசும். உலகத்தில் ஏதாவது சாமி இருந்தால் பேசும். அதனால் நீ ஏன் சாமியும் கூப்பிட வேணாம், உன் சாமியும் கூட வேணாம். நீ வந்து என்ன பண்ணுறனா, ஒரு அறைக்குள்ளே போய் ஒரு நாளெல்லாம் உட்காந்துக்கிட்டு உலகத்தில் யாராவது ஒரு சாமி இருந்தால் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேளு. உன் கூட எந்த சாமி பேசுகிறாரோ அந்த சாமி தான் உண்மையான சாமின்னு சொல்லியிருக்கான். இவன் போயிருக்கான், எல்லாத்தையும் கதவை அடைச்சிட்டு உட்காந்துருக்கான். காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். எந்த சாமி இருக்கிறீங்க இந்த உலகத்தில், ஏதாவது சாமி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த சாமி பேர் சொல்லாமல் கூப்பிட்டே இருந்திருக்கான். 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே சத்தம். என்னது? இவ்வளோ நேரம் வாலிபனே கேட்டது இப்போ 2 மணி நேரம் கழிச்சு முழுசாக ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டே இருக்காரு. அந்த ரூம்குள்ளே கர்த்தருடைய சத்தம் அவ்வளோ இனிமையாக கேட்டுச்சான். அன்னைக்கு உண்மையான தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ. அல்லேலூயா. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வாலிபனுக்கு அவன் சுவிசேஷம் சொல்ல, அந்த வாலிபனுக்காக இந்த கிறிஸ்தவ பையன் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருந்திருக்கான். என்னதுங்க? ஜெபம் பண்ணதுக்கு இவன் பேசலை, யார் பேசிட்டாரு? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் சும்மா ஏதோ இந்த மீட்டிங் வச்சுருக்காங்க இங்கே வந்துருக்குறோம் இங்கே ஜெபம் பண்ணுறோன்னு இல்லைங்க. இங்கே நீங்களும் நானும் பாரமாக ஜெபம் பண்ணால் நம்ம தேசமே அசையும். கர்த்தருடைய சத்தம் தேசத்துக்கு மேலே வரும். கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கேட்கப்படும். ஏன்னா உங்கள் முன்னாடி இருக்கிற எனக்கும் யாரும் இயேசுநாதரை பற்றி சொல்லலை, உங்கள் எல்லாருக்கும் என் சாட்சி தெரியும். எங்கள் குடும்பத்தோட கர்த்தர் பேசினார். அதே போல் நீங்களும் நானும் பண்ணுற ஜெபத்தில் கர்த்தர் உலகம் முழுவதும் இருக்கிற விசேஷமாக நம்ம தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக மாற போகிறாங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ தேசத்தின் ரட்சிப்புக்காக தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேச தலைவர்கள், ஆட்சி செய்கிறவர்கள், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வியாதிஸ்தர்கள், டாக்டர்கள், அரசாங்க வேலையில் இருக்கிறவர்கள், இப்படி தேசத்தின் முழு மனிதர்களுக்காக நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்ணமுடி ஜெபம் ஆறுங்க. ஆண்டவரே என் தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, இந்திய தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே. என் தேசத்தில் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. என் தேசத்தில் யாரும் பாவிகளாய் இருந்திடக்கூடாது ஆண்டவரே. என் தேசத்தில் அத்தனை பேரும் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுவார்களாக ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்கள் தேசத்திற்கு மேலே துவனிக்க பண்ணுவீராக. கேளுங்க, கர்த்தருடைய சத்தம் காதேஷ் வனாந்தரங்களை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்யும்.
சொல்லுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க தேசத்துல எல்லாரோட பேசுங்க ஆண்டவரே. ஆட்சி செய்கிறவர்களோட பேசுங்க ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரையா, ஆண்டவரே லஞ்சம் வாங்கிட்டு ஆட்சி செய்கிற ஆட்சி இருக்கக்கூடாது ஆண்டவரே. பணத்திற்காக ஆட்சி செய்கிறவர்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் தேசம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்கள் தேசம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்கள் இந்திய தேசம் உமக்கு சொந்தமான தேசமாய் மாறட்டும். எங்கள் இந்திய தேசத்துல ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகவே கூடாது. எங்க தேசத்தை ஆட்சி செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும். எங்க தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படட்டும். ஜோமனுங்க, தேசத்தில் இருக்கிற வெபிச்சாரம் ஒளிந்து போகட்டும். தேசத்தில் இருக்கிற பாவம் ஒளிந்து போகட்டும். தேசம் முழுவதும் மதுபானம் இல்லாத தேசமாய் மாறட்டும். மதுபானம் இல்லாத தேசமாய் மாறட்டும். கெட்ட பழக்கங்கள் இல்லாத தேசமாய் மாறட்டும். நம்முடைய தேசம் எந்த பாவத்திற்கும் அடிமையாக இருக்க கூடாது. நம்முடைய தேசத்தில் நம்முடைய தேசத்துக்கு வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் எத்தனை கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டாங்க. தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. வாலிபர்கள் நடுவில் எழுப்புதல் வரட்டும். வாலிபர்கள் நடுவில் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஜோமனுங்க, நம்ம பகுதியில் எத்தனை வாலிபர்கள், நம்ம வீடுகளில் எத்தனை வாலிபர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள். வாலிபர்கள் நடுவிலே, சிறு பிள்ளைகள் நடுவிலே, பெரியவர்கள் முடிவிலே, அரசாங்க அதிகாரிகள், லேபர் வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காயும் நடக்கிற ஊழியங்களுக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆந்திராவில் நம்ம இப்படி ஊழியம் பண்ணிக்க முடியும். கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்க முடியாது, தெரியுங்களா? கோயம்புத்தூர் நான் இருக்கிற ஊரில் இப்படி ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்க முடியாது. எங்கேயோ வேணாம், நம்ம நார்த் இந்தியா வரைக்கும் போக வேணாம். ஊழியக்காரங்களை கோயம்புத்தூரில் எத்தனையோ ஊழியக்காரர்களை வெட்டி கொண்டிருக்காங்க, கை காலை வெட்டி இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு மூத்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன், சாதாரண ஒரு ஊழியக்காரன் ஈக்குவல் டு 1000 விசுவாசியமா. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீ ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணிருக்கேன்னா எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணிருக்கேன்? 1000 ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தரணும். ஆமேன். ஊழியக்காரர்களை கர்த்தர் கிருபை வரங்களால் நிரப்பணும். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்கன்னு தெரியுமா? யார் ஜெபம் பண்ணுறது? யார் ஜெபம் பண்ணோம்? பண தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் கஷ்டத்தில் கண்ணீரில் ஊழியமே வேணாம் ஓடி போயிட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் மறுபடியும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக மாறணும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை ஊழியக்காரங்க ஹாஸ்பிட்டலில் வியாதினால் ஒரு 10 ரூபா கொடுத்து மெடிசன் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்காக யார் ஜெபம் பண்ணோம்? நம்ம தான் ஜெபம் பண்ணோம். ஆமேன். ஊழியக்காரங்க எத்தனை பேர் ஒரு வீடு வாசல் இல்லாமல், ஒரு சபை இல்லாமல், ஒரு சபை கட்ட முடியாமல், ஒரு இடத்த வாங்க முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சபையை கட்டணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேசத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியக்காய் ஜெபம் பண்ணு. ஃபஸ்ட்டு ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்த ஊழியங்கள் சிறுவர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். வாலிபர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். டிவி ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். யூடியூப் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்து ஹாஸ்பிட்டல் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெயில் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். தீர்க்க தரிசன ஊழியங்களுக்காய், சுவிசேஷ ஊழியங்களுக்காய், அப்போஸ்தல ஊழியங்களுக்காய், சபை ஊழியங்களுக்காய், போதக ஊழியங்களுக்காய் நிறைய இருக்குங்க ஜெப குறிப்பு. ஊழியங்களுக்காகவும் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? கடைசியாக நான் ஜெபம் பண்ணுற விஷயம் தான்.
எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்க ஊழியக்காரங்களுக்காக, ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நாங்கள் நல்லா திருப்தியா ஃப்ரீயா ஊழியம் செய்ய முடியுது. எத்தனையோ பேர் ஊழியம் செய்ய முடியல, எத்தனையோ பேருக்கு வசதி வாய்ப்பு இல்லை, எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லை, எத்தனை பேருக்கு வஸ்திரம் இல்லை, எத்தனையோ பேருடைய நிலைமை கொடுமையா இருக்கு. ஊழியக்காரங்க வியாதியில் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க வறுமையில் இருக்கிறாங்க, ஊழியக்காரருடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, ஊழியக்காரருடைய குடும்பங்கள் எத்தனையோ அழிவுக்கு நேராக இருக்கிறது. நம்முடைய தேசத்திற்கு ஊழியக்காரர்கள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக.